ஆதிபராசக்தி அப்படின்னு அம்சம்னும் போதே கண்டிப்பாக சப்த கன்னிகள் இல்லாமல் எந்த ஒரு ஆதிபராசக்தி அம்மனும் இருக்க மாட்டாங்க. அம்மனுடைய அதீதமாக எங்கே கருமாரி அம்மனாக இருந்தாலும் சமயபுர அம்மனாலும் ஆதிபராசக்தியோட அம்சமாக விளங்குகின்ற எந்த தெய்வம் இருக்கின்ற அந்த கோயில் இருந்தாலும் கண்டிப்பாக அவர்களுடைய அவதாரத்தின் மகிமையை உணர்த்துகின்ற சப்த கன்னிமார்கள் இல்லாமல் இருக்காது. பிராமி, கௌமாரி, மாகேஸ்வரி, வைஷ்ணவி, அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ வராகி அம்மா கலியுகத்தில் பிரத்யட்ச தெய்வமாக வந்து தானே தேடி ஒவ்வொரு கடந்த உலகத்தில் எல்லாரும் எனக்கு தொலைபேசியை சொல்கிறாங்க, அம்மா இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, திடீர்னு கனவுல வந்து இவங்களுடைய முகம் எனக்கு காட்சியளிக்குதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று கூட சிலோன்லேருந்து ஒரு மகள் எனக்கு தொலைபேசி அழைத்தாங்க, செல்பேசியில், அம்மா யாருமே தெரியாது ஆனால் எனக்கு அவங்க முகம் கனவில் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி சுவிட்சர்லாண்ட்லேருந்து ஒரு பெண், அவங்களும் சொல்கிறாங்க என் முகத்தில் ஒரு இவங்க ரூபம் என்னன்னு எனக்கு தெரியாது, திடுக்கிட்டு எழுந்தேன், அப்புறம்தான் எனக்கு இவங்க வராகி அம்மா பற்றி தெரிஞ்சு தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை பார்க்கும் பொழுது நான் வந்து அந்த வார்த்தைகளிலும் உங்களுடைய குரலிலும் ஈர்க்கப்பட்டு இப்போது முழுக்க நான் வராகி அம்மாவோட பக்தர்களாக்கி விட்டேன் என்று காண கண்கோடி வேண்டும் என்று சொல்லுவாங்க. ஆனால் இந்த அம்மா எனக்கு இன்னும் ஆச்சரியம், இந்த அம்மா என்ன வராகி அம்மா தானாக கடற்கடந்து இருக்க உலகத்தில் இருக்க எல்லாருடைய இல்லத்துக்கும் தானாக போய் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எங்கெல்லாம் பெண்ணுக்கு அநீதி இழைக்கின்றதோ, எங்கெல்லாம் பெண்கள் அவமானத்திற்கு உள்ளப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் பெண்ணை ஏமாற்றி அவர்கள் பணத்திற்காகவும் சுகத்திற்காகவும் எங்கெல்லாம் பெண்ணை ஏமாற்றி ஆடவர்கள் விட்டு செல்கிறார்களோ, எங்கெல்லாம் அந்த ஒரு பெண்ணிற்கு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அநீதியை வரவைக்கிறார்களோ, இதெல்லாம் நானாக சொல்லலை, இதை மாதிரி வராகி அம்மா யார் வீட்டில் வந்திருக்காங்களோ அவங்க தன்னுடைய பிரச்சனைகளை என்கிட்ட பகிர்ந்துருக்காங்கல்ல, அது மூலமாக தெரியறது. அந்த இடத்துல நான் பார்த்தானா இந்த அழகிய வராகி அம்மா அவர்களுடைய கனவிலே போய் காட்சியெடுத்து ஒவ்வொருவரையும் அவர்கள் பால் வராகி அம்மா பால் ஈர்த்திருக்கிறார்கள். இவங்களோட அதீத சக்தியை நான் சொல்லணும்னா மாளவே மாளாதுங்க. அடுத்தடுத்து ஒரு தொலைபேசியில் வந்த அழைப்புகளை எல்லாம் நான் சேவ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வராகி அம்மா பற்றி தொடர்பதிவுகள். இந்த கலியுகத்துக்கு ஆதிபராசக்தி சப்த கன்னிகள் இணைந்து வராகி அம்மாவாக இணைந்து வல்லமையுடைய தாயாக நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய உலகளாக இருக்கின்ற ஒவ்வொரு பெண்களுடைய வீட்டிலும் வலம் வந்து கொண்டே இருக்கிறார். அப்பேற்பட்ட வராகி அம்மாவையும் சப்த கன்னிமார்களும் தொழுவோம். அடுத்தது பார்த்திங்க இந்திராணி என்கிற மகேந்திரி, அடுத்ததாக சாமுண்டீஸ்வரி, எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்தகன்னிகள் எல்லாருமே ஆதிபராசக்தியினுடைய ஒவ்வொரு அம்சம்தான். ஒவ்வொரு நேரத்திலே ஆதிபராசக்தியினுடைய அம்சமாக ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு தெய்வம் வந்து காட்சியளித்து மக்களுக்கு தேவையான இந்த பூமியில் இருக்கின்ற அந்த பக்தர்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஆதிபராசக்தி அன்னை தான் ஒவ்வொரு நேரத்திலே ஒவ்வொரு ரூபத்தில் வடிவெடுத்திருக்கிறார்கள். சப்தகன்னி மாதார்களும் இணைந்து இங்கே அழகிய திருவுருவத்தில் காட்சியளிக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா இந்த திருவுருவ சிற்ப அமைப்பு ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சிரித்த முகத்தோடு ரொம்ப அழகாக காட்சியளித்தான் இருக்காங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், நான் உங்களுக்கு திருப்பியும் ஒரு நெருங்கிய பார்வை க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அம்மனும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இன்முக கோலத்திலே நம்ம காட்சியளிக்கின்றார்கள். இந்த இன்முக கோலத்திலே ஆதிபராசக்தியினுடைய வடிவனலாக இருக்கின்ற இந்த சப்த கன்னிமார்களும் நமக்கு கேட்டதை கேட்ட வரதை தரணும். இங்கே பாருங்களேன், இவங்கன்னா இவ்வளோ அழகாக குனித்த புருவும் கொவ்வை செவ்வாயில் குமிச்சிருப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால்வெந்நீரும் இனித்த முடை எடுத்த பொற்பாடும் காண கண்டால் மறித்த பிறவியும் வேண்டுவோ என் மாநிலத்தே என்று சொல்லி நடராஜ பெருமானை பாடுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அம்மா ஒவ்வொருத்தருடைய சிரிப்பை பாருங்களேன், இங்கூடும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக அந்த சிரிப்பில் எவ்வளோ அழகு தெரியறது பாருங்கள். சாமுண்டீஸ்வரி சிரிப்பு, சாமுண்டீஸ்வரன் அம்சம்தான் செல்லியம்மா. வாரம் குலதெய்வம் அரக்கோணத்தில் இருக்க செல்லியம்மாவை பார்க்க போகிறோம். அப்படி தான் எங்களுக்கு அதிசய இந்த கோயிலும் எங்களுக்கு கிடைச்சது. ஒவ்வொரு வாரமும் நினச்சிட்ருப்போம் நாங்கள் போகிறோம் அப்படின்னு. இது புரட்டாசி மாதம் 2வது ஞாயிறில் இருக்கோம். இன்றைக்கி தான் அம்மா எங்களுக்கு உத்தரவு கொடுக்க உள்ளே அமைச்சிருக்காங்க. அழகிய திருக்கோயிலில் நம்ம வலம் வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா அழகிய கோபுரம், ஆதிபராசக்தியினுடைய கருவறையோடு நம்ம வரோம். சப்த கன்னிகளை பார்த்து அடுத்ததாக விநாயகர் முருகரோடு இணைந்த கோயிலை நம்ம இப்போது பிரதர்ஷனம் பண்ணிட்டு வரலாம்.
வாங்க, மருவத்தூர் ஆதிபராசக்தியுடைய அன்னையினுடைய அருளானது என்றைக்கும் செழிக்க வேண்டும். விக்ன விநாயக பாத நமஸ்தே. அழகிய விநாயகர் இங்கே காட்சியளிக்கிறார். ஏன்னா மருவத்தூர் ஆதிபராசக்தி இருக்கும்போது விநாயகரும் இருக்கணும் இல்லையா, மகன் இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்போது விநாயகரை நம்ம பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அழகிய முருகர் செந்தில் வடி வேலவனாக காட்சியளிக்கிறார். ஆதிபராசக்தி அன்னை இரு பிள்ளைகளுடைய விநாயகருடையும் முருகருடையும் காட்சியளிக்கின்ற இந்த ஸ்தலம். இங்கே பார்த்தீங்கன்னா விக்கிரகங்களுடைய அமைப்பே ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா விக்கிரகங்களும் ரொம்ப அதீத கலைநயத்துடன் ஒரு தெய்வ கடாட்சத்துடன் காட்சியளிக்கின்றது. மருவத்தூர் ஆதிபராசக்தியினுடைய அன்னையினுடைய கோயிலுக்கு நம்ம இன்றைக்கு வந்திருக்கின்றோம். சென்னை அரக்கோணம் இடைப்பட்ட பாதையிலே சமந்தபுரம் என்ற ஒரு ஊரிலே இந்த அரக்கோணத்தில் இருக்கின்ற மெயின் ரோடு பக்கத்திலே இந்த மருவத்தூர் ஆதிபராசக்தி பக்தர்கள் அவர்கள் கட்டிய மருவத்தூர் அம்மாவுடைய அழகிய ஆதிபராசக்தி கோயில் இருக்கின்றது. அனைவரும் வாருங்கள், அம்மாவினுடைய அருளை பெறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, கேட்டதை கேட்டவரும் தருகின்ற அந்த அங்கேயர் கன்னியாகி இன்றைக்கு எனக்கு காட்சியளித்திருக்கின்ற மருவத்தூர் அம்மாவை வாழ்த்தி வணங்கி விடைபெறுவோமாக. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.